தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட ₹100 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழ்நாடு எலெக்ஷனை முன்னிட்டு ஈரானை மறந்துட்டோல திரும்ப நினைவுபடுத்திற மக்களே, அங்கே நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். அமெரிக்காவோட நேவி இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சில நாட்களுக்கு முன்னாடி சிறை பிடிச்சிருந்த இந்த டவுஸ்கா ஷிப் இருக்குல்ல, ஈரானோட ஷிப்பு, இந்த ஷிப்பை பாகிஸ்தான்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அதாவது நாங்கள் போய்ட்டு ஈரான் கிட்டலாம் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது, ஈகோ இடிக்கோல, நீங்கள் தானே மீடியேட்டரு, உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் கொடுத்துருக்கன்ற மாதிரி அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ பாகிஸ்தான் இதை ஈரானுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. இதில் முக்கியமான கேள்வி, அந்த ஷிப்பில் இருந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு என்னாச்சு? அவங்கள அமெரிக்கா விடுவிச்சுதா இல்லையா? இந்த கேள்வி தான். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அவங்களே சேர்த்து தான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. இப்போ கிடச்சிருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு அந்த 15 க்ரூ மெம்பர்ஸும் போயாச்சு. அவங்க ஈரானை ரீச் பண்ணிட்டாங்கன்ற விஷயமும் இப்போ கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. Vacate your engine room. Vacate your engine room. We're prepared to subject you to disabling fire. Okay, we gave the flare. Now we're getting பரவாயில்லையே ப்ரோ, நல்ல விஷயம் நடந்திருக்கு. அமெரிக்கா மனசு மாதிரி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்களே, சூப்பர். இந்த பிரச்சனையோட சார்ட் அவுட் ஆகிடும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா டெவலப் தான் ஆகிட்டு இருக்கு. என்ன ஆயிடுச்சு, ட்ரம்ப் அமெரிக்க நேவிக்கு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாரு. அதாவது நம்ம மிலிட்ரி இனிமேல் இந்த ஹார்மூஸ் வழியாக போகிற கப்பல்கள் இருக்குல்ல, அதை கைட் பண்ணுங்கள். நம்மளோட கட்டுப்பாட்டின் கீழே தான் ஹார்மூஸ் இருக்கணும். நம்ம சொல்கிற கப்பல் தான் போகணும், நம்ம சொல்கிற கப்பல் தான் நிற்கணும். இதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்க அப்படின்ட்டு அவர் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாரு. ஆர்டர் இஷ்யூ பண்ணதும் இந்த ஏப்ரஹாம் லிங்கன் ஷிப் இருக்குல்ல, அந்த வார் ஷிப், அது சும்மா இருக்கும். அங்கேருந்து ஜெட்ஸை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஜெட்டு ஒன்று டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த விஷயம் உலக நாடுகள் மத்தியில் பெரிய அதிருப்தி ஏற்படுத்துச்சு. ஏங்க, நீங்கள் எங்கன்னா பண்ண போறீங்கன்னாக்கா ஈரான் பார்த்துட்டு சும்மா இருக்காதுல, அவங்களும் திருப்பி அடிப்பாங்களே, எதுக்குங்க தேவையில்லாத வேலைன்னு எல்லாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக ஃப்ரான்ஸோட அதிபர் இருக்கால மேக்ரான், இவர் என்ன சொன்னாப்புல, இது சரி கிடையாதுங்க, அமெரிக்கா பண்ணிட்டு இருக்க இது, நீங்கள் ஈரான் கூட சேர்ந்து தான் எல்லாத்தையும் பண்ணணுமே தவிர தன்னிச்செல்லாம் போய் எதையும் முடிவுலாம் பண்ணாதீங்க. ஹார்மூஸை அமெரிக்காவால் மட்டும் செக்யூர் பண்ணிட முடியாது, ஈரானால் மட்டுமும் செக்யூர் பண்ணிட முடியாது. நீங்கள் ரெண்டு தரப்பை சேர்ந்து தான் செக்யூர் பண்ண முடியும். பல நாடுகளோட ஷிப்ஸ்லாம் அங்கேருந்து வெளியே வரும்னு இந்த மனுஷன் சொன்னாப்புல. மேக்ரான் மேலே உங்களுக்கு அபிமானம் இருக்கோ இல்லையோ, ஆனால் கரெக்டான வார்த்தைகள் அவர் சொல்லியிருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் எதுக்கு சொல்கிறேன்னு போக உங்களுக்கே புரியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே, இது IRGC நேவி பப்ளிஷ் பண்ணியிருக்க ஒரு புதிய வரைபடம். இதில் ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணப்பட்டிருக்குல்ல, அது பார்டர்ஸுங்க, எல்லைகளை குறிக்கிறது. என்னன்னாக்கா, இந்த ஈரானோட கூக் முபாரக் இருக்குல்ல, அதுக்கு அருகில் இருந்து UAEவோட இந்த ஃபுஜரா இருக்குல்ல, அது வரைக்குமான பார்டர் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுக்குள்ளே இந்த பார்டருக்குள்ளே எதனா வெசல் வரதா இருந்தாலும் சரி, இந்த பார்டரை தாண்டி எதனா வெசல் வெளியே போகிறதா இருந்தாலும் சரி, அங்கேருந்து இங்கே வரதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். ஸோ இந்த பார்டர்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு அமெரிக்கா சொல்கிறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு வெளியில் நீங்கள் எதனா கருமத்தை பண்ணிட்டு போகிறோன்னா நாங்கள் எதுவும் கண்டுக்க மாட்டோம். ஆனால் உள்ளுக்குள்ளே கிராஸ் பண்ணுறீங்கன்னாக்கா பார்த்துங்க, நாங்கள் அடிச்சு முடிச்சிடுவோம். மிலிட்ரி ஷிப்ஸாக இருந்தால் அதோட கதை காலின்ற மாதிரி ஈரான் வார்ன் பண்ணியிருக்கு. இதை பற்றி தெளிவாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ன வரைக்கும் ஹார்மூஸ் எங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. குறிப்பாக அந்த பார்டரை போட்டு கூட அந்த மேப்பை வெளியிட்டிருந்தோம்ல, அதை பேஸ் பண்ணி சொல்லணுன்னாக்கா, இங்கே கமர்ஷியல் வெசல்ஸ் வருது அப்படின்னாக்கா ஈரான் தான் ஃபுல்லாக அதை கோஆர்டினேட் பண்ணும். நீங்கள் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஈரான் கிட்டே இருந்து மட்டும்தான் பெறணும். தப்பி தவறி அமெரிக்கா மிலிட்ரி அசட்ஸ் ஏதாவது அந்த பார்டரை ப்ரீச் பண்ண நினச்சிது, அதாவது அமெரிக்கா போருக்கு அப்புறம் சம்திங் ஏதோ ஒன்று நீங்கள் ப்ரீச் பண்ண நினச்சினாலே நாங்கள் கதையை முடிச்சிடுவோம், அந்த அசட் வச்சு காலி பண்ணுறோன்னு ஈரான் சொல்லிடுச்சு. சரி, வார்ன் பண்ணிட்டாங்களே, அமெரிக்கா சைலண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா வச்சு எப்படி சைலண்ட்டாக இருப்பாங்க? ஈரான் நேவி இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க,
ஏங்க எங்களோட ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்க வார்ஷிப்ஸை ஸ்டாப் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பிரச்சனை அங்கே வெடிச்சிருச்சு. அதாவது ஹார்மோஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே நுழைய அமெரிக்க போருக்கு அப்புறம் முயற்சி பண்ணியிருக்காமா. இதனால் நாங்கள் வார்ன் பண்ணியிருக்கோங்க. எந்த அளவுக்கு பொலைட்டாக வார்ன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வார்ன் பண்ணியிருக்கோம். நாங்கள் எதுவும் அடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு ஈரான் நேவி இதை சொல்லிச்சு. சரின்ட்டு சில மணி நேரங்கள் கழித்து அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணும்போது ஈரான் மீடியா என்ன தெரியுமா செய்தி வெளியிட்டாங்க, 2 மிசைல்ஸ் அமெரிக்க நேவி டெஸ்ட்ராயர் இருக்குல்ல அதை அடிச்சிருச்சான். ஈரான் மீடியா சொன்ன செய்தி இது. சில மணி நேரங்களையே 2 மிசைல்ஸ் ஹிட் பண்ணியிருக்கான். எதுக்காகன்னு கேட்குறப்ப, இல்லைங்க ஹார்முஸ்குள்ளே என்டர் பண்ண ட்ரை பண்ணாங்க, அதனால் அடிச்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அமெரிக்க வார்ஷிப்பை வார்ன் பண்ணோம். ஏற்கனவே நம்ம ஈரான் நேவி சொல்லிச்சுல, அது உண்மை தான், வார்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க உள்ள அட்டம்ப்டை முன்னெடுத்தாங்க வரலான்ட்டு, அதனால் அடிச்சிட்டோங்க அப்படின்னு ஈரான் மீடியா செய்தியை போட்டுச்சு. ஐயோ அமெரிக்க டெஸ்ட்ராயர் மேலே அடிக்கிறாங்களா அந்த நேவி டெஸ்ட்ராயர், இதை பார்த்துட்டு அமெரிக்கா சும்மா இருக்காது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். அதே நேரம் ஐஆர்ஜிசி ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்தாங்க. அதோட சாராம்சத்தை பற்றி சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான். அமெரிக்கன் டெஸ்ட்ராயர்ஸ் இருக்குல்ல, அது நம்மளோட ஹார்மோஸ்குள்ளே ப்ரீச் பண்ண ட்ரை பண்ணிச்சு. அவங்கள நாங்கள் வார்ன் பண்ணிட்டோம். அவங்க பண்ண இந்த விஷயம் சரியே கிடையாதுங்க. ஆக்சுவலாக அவங்க ரேடார் இருக்குல்ல, அதை சி ஆஃப் ஒமனில் வச்சு அவங்க அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹார்மோஸ் கிட்ட வந்ததும் அதை ஆன் பண்ண ட்ரை பண்ணாங்க. இந்த ஸ்விட்ச் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல, அப்போ எங்களுக்கு மேட்ரு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அமெரிக்க நேவியோட டெஸ்ட்ராயர் நம்மளோட பார்டர் கிட்ட ப்ரீச் பண்ண ட்ரை பண்ணது எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. விஷயம் தெரிஞ்ச உடனே நாங்கள் வார்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எடுத்ததும் அடிக்கல, க்ரூஸ் மிசைல்ஸ் வச்சு நாங்கள் ஹிட் பண்ணிவிடுவோம், ராக்கெட் வச்சு அடிப்போம், ட்ரோன்ஸ் வச்சு அடிப்போம்னு நாங்கள் வார்ன் பண்ணோம். அந்த வார்ன் பண்ணுறப்ப சில வார்னிங் ஷாட்ஸை நாங்கள் அந்த இடத்துல பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்ட்டு அந்த வீடியோவும் இப்போ வெளியிடப்பட்டிருக்குங்க. அமெரிக்க நேவியோட டெஸ்ட்ராயர் இது இங்கே இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்ட்டு வார்னிங் ஷாட் பண்ணியிருக்க விஷயம் இங்கே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஈரான் கப்பலை அடிக்கணும்னு அடிக்கல, வார்ன் பண்ணுறது ஷார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ரைட்டு. அமெரிக்க நேவி இதுக்கப்புறம் சில மணி நேரம் நம்ம அப்டேட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் சில ஈரானியன் ஸ்மால் போட்ஸை அடிச்சு காலி பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு அவங்க அசால்ட்டாக சொல்லிட்டாங்க. சத்தம் இல்லாமல் ஒரு பெரிய சம்பவம் மக்களே ஹார்மோஸ் பகுதியில் இவங்க சொல்லியாச்சா. சரி, ஈரான் தான் ஏதோ பண்ணியிருக்கு, அவங்க தான் ஏதோ போட்ஸை வச்சு அனுப்பிச்சிருக்காங்க, அதுதான் அமெரிக்கா காலி பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தா ஈரான் இதை டினை பண்ணுது. ஏங்க அவங்க சொல்கிற நம்பாதீங்க, போய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதாவது அட்டாக் நடந்திருக்கிறது உண்மை, சில போட்ஸை அடித்து காலி பண்ணியிருக்கிறது உண்மை. ஆனால் அது ஐஆர்ஜிசி நேவியோட போட்ஸு கிடையாதுன்னு ஈரான் இப்போ சொல்லியிருக்கு. ஒரு 6 சின்ன சின்ன போட்ஸ் அவங்க அடிச்சு காலி பண்ணியிருக்காங்கப்பா. ஆனால் அதெல்லாம் சிவிலியன் போட்ஸு. அதில் இந்த கூட்ஸை கொண்டு போகிற போட்ஸு, அப்புறம் இந்த பேசஞ்சர்ஸோட போட்ஸ் இருக்குல்ல, அதுதான் இருந்துச்சு. அதை அடிச்சுட்டு சும்மா அவங்க ஏதோ எங்களோட நேவி போட்ஸ் அடிச்சதா பெருமை பற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதெல்லாம் தொட்டு கூட பார்க்க முடியாது. ஆனால் இதில் கொடுமை என்னென்னா 5 பீப்புள் கொல்லப்பட்டாங்க அப்படின்ட்டு ஈரான் இங்கே சொல்லியிருக்கு. ஆனால் அவங்களும் சோல்ஜர்ஸ் இல்லைன்ற விஷயத்தை தான் ஈரான் ஆணித்தரமாக சொல்லுது. அப்போ அமெரிக்கா யார் அடிச்சது, என்ன அடிச்சது, இல்லை ஈரான் போய் சொல்லுதா? ரைட்டு. இந்த துபாய்க்கு நார்த்தில் 58 கிலோமீட்டர் தொலைவில் கார்கோ வெசல் ஒன்று ஃப்ளோட் ஆகிட்டு இருந்திருக்கு. அந்த வெசல் பற்றி UKMTO இருக்குல்ல, அதாவது யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன்ஸ், இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏங்க அந்த கப்பல் அவ்வளோதாங்க கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். ஏன்னா பெர்ஷியன் கல்ஃபில் அந்த கப்பல் தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, உண்மையாக இருக்குமான்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணி பார்க்குறப்ப கப்பல் தகதகன்னு எரியிற காட்சிகள் கிடச்சிருக்கு. ஆனால் இது வரைக்கும் கிளியராக தெரியல அந்த கப்பல் ஆக்சிடென்ட்டில் இது போல் ஆயிருக்கா, ஃபயர் ஆக்சிடென்ட்டில், அப்படின்னா அட்டாக்கு அப்புறம் நெருப்பு பிடிச்சிருக்கா, இது இன்னும் தெரியல. இன்னொரு நல்ல விஷயம் சொல்லணுனாக்கா, அந்த கப்பலில் பயணித்தவங்க அந்த க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்களே, அவங்க சேஃப் மக்களே, அது ஒன்று மட்டும் தான் ஆறுதல். ஆனால் அந்த கப்பலோட நிலைமை நீங்கள் பார்க்கணுமே. இந்த ஹார்மூஸில் மிலிட்ரி ஷிப் வந்தால் நாங்கள் அடிச்சு போலப்போன்னு ஈரான் ஏற்கனவே சொல்லிடுச்சா. இன்னொரு பக்கம் கமர்ஷியல் வெசல்ஸ் நாங்கள் சொல்கிறத கேட்கலனாலும் அதே நிலைமைன்னு சொல்லிட்டாங்களா. இப்போ அந்த நிலைமை ஏற்பட்டிருக்க மாதிரி இருக்குது. ஹார்மூஸில் ஒரு கமர்ஷியல் ஷிப்பு தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கு. ஈரான் அடிச்சிருக்கிறது தான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் எந்த நாட்டோட கப்பல்னு தெரியல யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இந்த ஈரான் அடங்கவே மாட்டுது, சும்மா சும்மா எங்களையும் நோண்டிட்டு இருக்காங்க. ஹார்மூஸில் இப்போ அவங்க அடிச்சிருக்காங்க ஒரு டேங்கரு, அது எங்களோட டேங்கருங்க. எங்கள் நாட்டோட அபுதாபி நேஷ்னல் ஆயில் கம்பெனி இருக்குல்ல, ஆட்னோக்கு, இதோட கப்பலை தான் அவங்க அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அதாவது அமெரிக்கா மேலே இருக்க கோபத்தை UAEக்குள்ளே ட்ரோன்ஸை மிசைல்ஸை லான்ச் பண்ணி ஈரான் காட்டி தான் நம்ம பார்த்துருக்கோம்.
ஆனால் இங்கே எதாச்சும் ஒரு கப்பலை அவங்க அடிக்க போய் கட்சியில் பார்த்தீங்கன்னா அது யூஏஇ கப்பலாக இங்கே வந்து நிற்குது. இது ஈரானுக்கு யூஏஇ கடல் என்ன எவ்வளோ பெருசாக பிரச்சனை போகுமோ தெரியல. இன்னும் அடுத்து டெவலப்மெண்ட்டே சொல்லிடுறேன். யூஏஇ இப்போ என்ன நம்ம சொல்லியிருக்காங்க, எங்கள் திரும்ப பாருங்கள் ஈரான் அடங்க மாட்டுது, எங்கள் நாட்டுக்குள்ளே ஆயில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல அதை டார்கெட் பண்ணி ஈரான் அடிச்சிருச்சு, ஏவுகணைகள் ட்ரோன்ஸை வச்சு அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு அடுத்த பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்கு யூஏஇ. இது திரும்பி வர விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க எங்களை அடிச்சிட்டாங்களே, திருப்பி கொடுக்க வேண்டிய தார்மீக உரிமை எல்லா நாடுகள் மாதிரி எங்களுக்கும் இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போன்னு ஒரு புதிய போருக்கான அழைப்பை, ஒரு கூக்குரலை அவங்க சைட்லேருந்து வெளியிட்ட மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு, எப்படி ஈரான் இதை பண்ணோம்? ஏன்னா இது வரைக்கும் திரும்பவும் இந்த மிடில் ஈஸ்ட் முழுக்க அட்டாக் பண்ணுற சார்ந்த ஈரான் அறிவிக்கலை. அதுக்குள்ளே இப்படி இவங்க அடிச்சிருப்பான்னு யோசிக்கும் போது ஈரான் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, ஏங்க நாங்கள் உங்களை டார்கெட் பண்ணுன்ற பிளானே கிடையாது, யூஏஇயை டார்கெட் பண்ணுற பிளானே எங்களுக்கு சுத்தமாக கிடையாது, இது எங்களுக்கு தெரிஞ்ச அமெரிக்கா மிலிட்டரி பார்த்து விட்ட வேலையாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதே வழக்கமாக போச்சுல, எங்கேயாச்சும் யாரும் அட்டாக் பண்ணுறாங்கன்னு செய்தி வந்துச்சுனாக்கா ஒன்று அமெரிக்கா என்ன சொல்லும், அவங்க வச்சாங்கன்னா ஈரான் தான் வச்சுன்னு கை காட்டும். ஈரான் இப்போ கிட்டத்தட்ட அதே வேலையை பண்ணுற மாதிரி தான் எங்கே தெரியுது. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த வீடியோ வெளியே வந்திருக்குங்க, அந்த அடி அங்கே விழுந்த பிற்பாடு அந்த ஆயில் ஃபெசிலிட்டி சார்ந்த வீடியோ வெளியாகும் பார்த்தீங்களா, அது இப்போ வந்திருக்கு. Mama phải lo làm gì? Đi cả sân đi. Đi. இந்த ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கார்ல இஸ்மாயில், தக் லைஃப் கொடுக்கறதுல ஈரான் ஃபாரின் மினிஸ்டருக்கு அடுத்து அவர் தான் நினைக்கிறேன். என்னாச்சு, ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாங்க, ஏங்க அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர் கண்ட்ரி, அவங்க தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்களே, உங்களால் என்ன பெருசாக எதிர்த்து பண்ண முடியும், நீங்கள் விட்டு கொடுத்துடலாமே, பின்னாடி சந்திச்சிடலாமே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இஸ்மாயில் என்ன நம்ம பதில் கொடுத்தாரு, ஏன் அவங்க மட்டும் தான் சூப்பர் பவரா, நாங்கள் இல்லையா, நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்ட்டார். எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க தெரியுதா ஈரானு. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், இதே இஸ்மாயில் என்ன சொல்லியிருக்காப்புல, இதுக்கப்புறம் போரை நிறுத்திடலாம் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை அமெரிக்கா போட முற்படுது அப்படின்னா அதில் அமெரிக்காவோட ப்ராக்ஸி இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கிறோன்றாரு. அமெரிக்கன் ப்ராக்ஸின்னு எதை சொல்கிறாரு, கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, இஸ்ரேலை சொல்கிறாப்புல. எங்களோட பாலிசி எப்போவுமே ஒன்று தான், இந்த ஜியானிஸ்ட் ரெஜிம் இருக்குல்ல அதை இஸ்ரேல் அவங்க அப்படி தான் அழைப்பாங்க, இது அத்துமீறும் போது நாங்கள் திருப்பி கொடுப்போம், அவங்க அத்துமீற நினைக்கிறாங்கனால நாங்கள் ரெடி ஆகிடும். இந்த நிலைப்பாடு இருக்குல்ல, இதில் நாங்கள் மாற மாட்டோங்க, நாளை பண்ணி எந்த அக்ரிமெண்ட்டும் கொண்டு வாங்க, அதெல்லாம் நாங்கள் மாற மாட்டோம். ஆனால் இந்த ரீஜனில் இஸ்ரேல் அடிக்கடி போர ஆரம்பிச்சுட்டு இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். இதை பற்றி எல்லாம் சேர்த்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிங்கன்னா நாங்கள் ஓகே சொல்லுவோன்ற மாதிரி இவர் சொல்லி வச்சிருக்காப்புல. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க நம்மளே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், உடனடி ஒப்பந்தம் போட்டே ஆகணும். அப்படி இல்லையா, இப்போ ஹார்மோஸை பேஸ் பண்ணி பிரச்சனை பெருசாகிட்டு இருக்குல்ல, இது மிகப்பெரிய போரா வெடிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் ஜலசமாதி அடைவதற்கான வாய்ப்புகள் பெருசாக இருந்திருக்கு. பிணங்கள் கடலில் செத்து மிதக்கிறத பார்க்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குமா என்ன, இருக்காதுல்ல. ஆனால் நிலம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.